வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மார்ச் மாதம் டேக்ஸ் மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? வருமான வரி தாக்கல் செய்து விட்டீர்களா அப்படின்னு அரசாங்கம் கேட்கும். வருமான வரினா என்னென்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, எந்தெந்த வகையில் வருமானம் வந்திருக்கு, என்னென்ன செலவு செஞ்சுருக்கோம், இந்த வருமான வரிக்கான வரியை கட்டியிருக்கிறோமா, நம்முடைய பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு இந்த இவ்வளோ வருமானம், இவ்வளோ செலவு, இவ்வளோ வரின்னு டேலி பண்ணுற ஒரு மாதம். என்னை பொறுத்த வரைக்கும் தபசு காலம் கூட ஒரு வருமான வரி தாக்கல் செய்கிற மாதம்தான். அது வருமான வரி தாக்கல் செய்கிற மாதம் உலகத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இந்த தபசு காலம் வாழ்க்கையினுடைய வரவு செலவை கடவுளிடத்தில், அப்பா எனக்காக பாடுபட்டு நீங்கள் பெற்று கொடுத்த ரட்சிப்பில் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இவ்வளோலாம் செஞ்சுருக்கேன், இப்படிலாம் வாழ்ந்திருக்கிறேன், இவ்வளோ நல்ல சாயம் செஞ்சுருக்கேன், இவ்வளோ கெட்ட செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம லைஃபுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கிற காலம்தான் இந்த தபசு காலம்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, வி ஆர் ஆன்சரபிள் டு காட். கடவுள் கேள்வி கேட்டால் அந்த கேள்வி சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். இப்போது நம்ம பள்ளிக்கூடங்களில் மற்ற நிறுவனங்களில் வேறு பாஸ் கேள்வி கேட்பார், அவருக்கு பதில் சொல்ல நீ தயாராக இருந்துக்கும். நாங்கள் சொன்னது பட் எனக்கு தெரியாதுங்க, டிஓசிஓ கேட்பாங்க, கேட்டால் பதில் சொல்ல தயாராக இருங்க அப்படின்னு சொல்லணும்ல. தயாராக இருக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க தயாராக இருக்க வேண்டும். உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ சரியாக செய்திருக்கிறாயா, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வருமானத்தை சரியாக செலவு செய்திருக்கிறாயா, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வளங்களை நீ சரியாக கையாண்டிருக்கிறாயா, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு நடந்திருக்கிறாயா அப்படின்னு கணக்கு கேட்குறது எல்லா துறையிலும் உண்டு இல்லையா? எதுக்கெல்லாம் கணக்கு ஒப்பி அடிக்கடி சொல்லணும், வி ஆர் ஆன்சரபிள் டு காட்னு சொல்லுதுன்னா கணக்கு ஒப்புவிக்கிறது தான். எதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும்? கடவுள் உனக்கு கொடுத்த நேரத்தை எப்படி நீ பயன்படுத்தின, இந்த தபசு காலத்தில் கணக்கு ஒப்புவிங்க. கடவுள் உனக்கு கொடுத்த தாளந்தை எப்படி பயன்படுத்தின, இந்த தபசு காலத்தில் கணக்கு ஒப்புவிங்க. கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை எப்படி நீ நடத்தின, கணக்கு ஒப்புவிங்க. கடவுள் உனக்கு கொடுத்த எல்லா விதமான புற தேவைகளை எப்படி நீ பிறருக்கு பயன்படுத்தினாய், கணக்கு ஒப்புவிங்க. இப்படி பல காரியத்துக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஆனால் கடைசியாக ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது, மத்தேயுவில் இருக்குது. நீங்கள் பேசும் வீணான வார்த்தைகளுக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு இருக்கட்டும், மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்குது, மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கூட நீ கடவுளிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். தேவைப்பாடு பேசுகிறோம்ல, பேசுகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆற்றல். நம்ம நிதானமாக பேச, என்னென்னோ பேசுகிறீங்கல்ல, நீ யாரை குறித்து பேசுறியோ அவன் கூட அமைதியாக போயிடுவான். கடவுள் கேட்பார், அன்னைக்கு நீ அப்படி பேசினியே அப்படின்னு கணக்கு ஒப்பிக்கணும். நீங்கள் பேசுகிற ஆற்றலை சாமி எனக்கு கொடுத்துருக்குறீங்க, நான் பேசுகிற வாய்ப்பை எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, பேசுகிற சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கீங்க, பேச பல இடங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் வீணான வார்த்தைகளை பேசுகிறது, அடுத்தவர்களுக்கு கொடுத்து அனாவசியமாக பேசுறது. எனவே யோசித்து சொல்லுங்க, கணக்கு ஒப்புவிக்கணும்னா உன் வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிக்கணுங்கிறதோடு கூட மத்தேயுவில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பேசும் வீணான வார்த்தைகள் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வீணான வார்த்தைகள் பேசணும். தபசு காலத்தில் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவது தபசு காலத்தை ஆசரிப்பதனுடைய இன்னொரு அடையாளம்னு நினச்சிங்க. சரியாக பேசணும், பயனுற்ற சொற்களை பேசணும், அடுத்தவங்களை ஆறுதல் படுத்துகிற சொற்களை பேசணும், ஞானமான வார்த்தைகள். அவர் கூட பேசினா 10 நிமிஷம் பேசினா 12 விஷயம் தெரியும் சார்னு சொல்லணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும். வீணான வார்த்தைகளை பேசுகிற ஆற்றலை எந்த உயிர்களுக்கும் சாமி கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம மட்டும்தான் அதை ரொம்ப வேஸ்ட் பண்ணினே இருக்கிறோம். எனவே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும், எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்பிக்கணும். இல்லாமல் நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற கவனத்தோடு இந்த தபசு காலத்தை கடந்து வருவோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இதை நாளை தொடங்குவோம்.